ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடல் 5. மாடல் 5 பார்க்க என்னடா எப்படி இருக்குது, ஈஸியானது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கஷ்டமாக கொண்டு வரேன்னு நினச்சிக்காதீங்க. இது ஈஸி தான். எப்படி வரைய பார்க்கலாம், ரொம்ப சப்ப மேட்ரு வரைகிறது. ஸோ இதான் அதோட லேஅவுட்டு, பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போல் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நார்மல் டூ வச்சுக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 சர்க்கிள் வரைய போகிறோம். ஈஸி. 2 சர்க்கிள் வரைகிறீங்க. அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. பெரிய உள்ளதுக்கு வந்து எவ்வளோனா 16 நினைக்கிறேன். 60. உள்ளது வந்து 50. ஆக்சுவலாக ஜஸ்ட் மினிட். வெளியே உள்ளது வந்து 70 நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட் கைஸ், செக் பண்ணிக்கிறேன். வெளியே உள்ளது 70 தான். ஸோ 70 மாற்றிக்கோங்க. ஸோ அவுட்டர் சர்க்கிள் 70, இன்னர் சர்க்கிள் 50 போட்டாச்சு. இப்போ லைன் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே சைடு கீழே வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதான் நம்ம டாப் பார்ட். அந்த டாப் பார்ட் வரைகிறோம். ஓகேங்களா? டாப் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் வரைஞ்சிடலாம். இது வந்து 5 mm. இது வந்து எவ்வளோன்னா 10 mm கொடுத்துட்டு எக்ஸ்டெண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க கீழே உள்ள சர்க்கிளோட. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு, இது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஷேப் கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு உள்ள பார்ட்டையும் சேர்த்து வரைஞ்சிருவோம். வரைஞ்சிட்டா ஒரேடியாக முடிச்சிடலாம்ல. ஸோ என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் லைன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பார்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். 10 mm. இது வந்து 45 mm. ஓகே, 45 mm கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள லைனை வந்து ட்ரிம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். பிளைன்லேயே வச்சுக்கிறோம். ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்துட்டு 120 mm கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளெயின் ஒயிட் கொடுத்துருக்கோங்க. ப்ளெயின் ஒயிட் எது கொடுக்குன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், அதுக்காக தான். இப்போ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு அதில் 2 ஹோல்ஸ் வந்துச்சு தெரியுமா, அந்த ஹோல்ஸ் தான் இப்போ வரைய போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து 15 டயாமீட்டர் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15 mm. ஸோ சேம் இதிலேருந்து இதுக்குரிய டயாமீட்ரு 15 mm. தென் மேலிருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளது 60. ஸோ ஆப்வியஸாக பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளது 30 தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டு அப் டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப் டு நெக்ஸ்ட்னால் நெக்ஸ்ட் உள்ள வரைக்கும் தான் கட் ஆகும். ஸோ ஒவ்வொன்று இதுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்து பாருங்கள். தென் இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதுலேயும் நம்ம அந்த மேலே சர்க்கிளாக இருந்துச்சு தெரியுமா, அதை வரைய போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் வரைய போகிறோம்.
சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன். இதுலேருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து 25. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30. இது வந்து எவ்வளோன்னா 30, இது வந்து 12. ஓகேங்களா? இப்போ சேம் அஸ் இந்த சைடும் அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, 2 சர்க்கிள் போட்டுட்டு இது வந்து 25. ஓகே, இதுலேருந்து இந்த எட்ஜுக்குள்ளது 30. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆப்வியஸாக எவ்வளோக்கும் 60 தான் இருக்கும். ஏன்னா 120 தானே டோட்டல் லென்த்து. இங்கிட்டு 60 போச்சுன்னா நடுவில் 60. ஓகே, இப்போ எவ்வளோன்னா இந்த எட்ஜை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜிலேருந்து இங்கிட்டு ஒரு லைனு. ஸோ இந்த எட்ஜிலேருந்து கீழே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதிலேருந்து இங்கேயும் இதிலேருந்து இங்கேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணியாச்சு. இது எவ்வளோன்னா எவ்வளோ கொடுத்தோம்? 30. இன்னர் டயாமீட்டர் வந்து 12 கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கிறோம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ mm? 10 mm கொடுத்துட்டோமா? இப்போ அகெயின் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்கெட்ச் கொடுக்குறோம். சர்க்கிள் வந்து சேம் அதே 30, 12 அதான் கொடுக்க போகிறோம். 30 diameter அண்ட் 12 கொடுத்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோ எம்எம்னா 2 mm. ஓகே கைஸ், கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எப்பவும் போல தான் அப்பியரன்ஸை வந்து மாற்ற போகிறோம், கலர் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கங்க, அவ்வளோதான். ஸோ மாடல் 5 ஈஸியாக இருக்கா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மாடல் கையில் வச்சுருந்தீங்க அது வரைய தெரியல அப்படின்னாலும் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். தேங்க்யூ.